சொல்லுமா. பிரைஸ் லார்ட். எனக்கு வந்து டியூஸ்டே நைட் வந்து நான் நார்மலா குளிச்சுட்டு படுத்திருந்தேன். பட் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா அந்த செசமி ஆயில் நல்லா தேய்ச்சிட்டு படுத்தேன். முன்னாடிலாம் ஒரு மித் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு நைட்டு படுத்துட்டு குளிச்சான்னா நம்மளுக்கு அந்த தலைவலி வந்துரும், கோல்டு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் எப்படியோ அந்த ஒரு தாட் நினைச்சேன். பட் காலையில எந்திரிக்கும் போது எனக்கு வந்து தொண்டை வலி பயங்கரமா, என்னால ஒரு சிப் தண்ணி கூட எடுத்துக்க முடியல. அந்த அளவுக்கு கோல்டு மாதிரி ஸ்டார்ட் ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். வெனஸ்டே மார்னிங் ரொம்பனா பயங்கரமா கஷ்டப்பட்டேன். என்ன பண்றதுனே தெரியல. என் ஹஸ்பண்ட் மாத்திரை எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். இருந்தாலும் எசப்பா எனக்கு இப்படி எல்லாம் வரக்கூடாது, இந்த மாதிரி மித்தெல்லாம் நான் எப்படி நான் உள்ள விட்டேனே தெரியல. ஆனா எனக்கு தொண்டை வலிக்குது. பட் நான் ரிவ்யூ கூட பண்ணல. மெசேஜ் நேத்து பிளட் ஆஃப் ஜீசஸ் எடுத்தீங்க இல்லையாக்கா, அந்த மெசேஜ் ஜஸ்ட் நான் கேட்டுட்டு நோட்ஸ், நான் எப்பவுமே நீங்க சொல்லும் போது நோட்ஸ் எடுப்பேன்க்கா. அத கேட்டுட்டு நான் மெசேஜ் முடிக்கிறேங்க. நான் பாக்குறேன் எனக்கு அந்த வலி இல்லவே இல்லை அக்கா. கொஞ்சம் கூட இல்லக்கா. எனக்கு அவ்வளோ பெயின். எனக்கு எப்படிலாம் இமேஜினேஷன் போச்சுன்னா, ஐயோ படுத்துருவோமோ, நான் அவளுக்கு பாப்பாக்கு ஸ்ப்ரெட் பண்ணிருவனோ, அந்த மாதிரிலாம் எண்ணங்கள் பயங்கரமா போச்சு. பட் தொண்டை வலியே இல்ல. பேக் டு நார்மல் அக்கா. நான் ஈவன் தோ ரிவ்யூ பண்ணி விடல, எதுவுமே பண்ணல. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே அந்த வார்த்தையை கேட்க 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 நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை நான் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன், வலி கொஞ்சம் கூட இல்ல. தேங்க்யூ ஜீசஸ் அக்கா. தேங்க்யூ ஃபார் மெசேஜஸ் அக்கா. தேங்க்யூமா. தேங்க்யூ. அவருடைய இரத்தத்தின் வல்லமை இதுதான் நம்ம புரியணும். அந்த இரத்தத்துக்கு இருக்கக்கூடிய பவர் இதுதான் கம்யூனியன்ல நம்ம உணர்ந்து இந்த கம்யூனியன் எடுக்கும்போது ஹீலிங் எல்லாம் நேச்சுரலா நிறைய ஹீலிங்ஸ் கம்யூனியன் மூலமா நடக்கும். நீங்க கம்யூனியன் எடுக்க போகிற ஒவ்வொரு நேரமும் இதை உணர்ந்து நீங்க செய்வீங்கன்னா நிச்சயமா அது எத்தனை கால பலவீனங்களா இருந்தாலும் சரி அது கண்டிப்பா மாறும். நீங்க அப்படியே இல்லைன்னா உங்க வீட்டுல தண்ணிய நீங்க ஜோம் பண்ணி, ஆண்டவரே இது உங்க ரத்தமா நான் விசுவாசிச்சு எடுக்கிறேன், இது என்னுடைய சரீரத்துல போய் எனக்கு அற்புத மாற்றங்களை உண்டு பண்ணும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எடுக்கும்போது நிச்சயமாய் அந்த சுகவீனங்கள் நீங்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. சொல்லுங்க. ஒரு கல்யாண வீட்டு போனத அப்படி கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு ஆசைப்பட்டு கேட்டேன். அது என்னன்னா ஐஸ் போட்டு வச்சிருக்காங்க. வாங்கின பிறகுதான் எனக்கு தெரியும். நான் குடிச்சிட்டேன். அது நேரத்துல இருந்தே த்ரோட் இரிட்டேஷன் இருந்துட்டே இருந்துச்சு. பிறகு நான் ஆபீஸ்ல வச்சு வேலையில அதை கண்டுகிடல. பிறகு நேற்று ஈவினிங் படுக்க போகும்போது நல்ல இரிட்டேஷனா இருந்து திடீர்னு அந்த எப்ப மாதிரிதான் எனக்கு அந்த நமக்கு திரும்ப ஆன்டிபயோட்டிக் எடுத்தா 1 வீக் எடுக்க வேண்டியதாயிருமே அப்படின்ட்டு அப்படியே மனசுல ஒரு எண்ணம் வந்து பிறகு நைட்டு படுக்க போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து இல்ல ஏசப்பா நமக்கு சுகம் தருவாங்க அப்படின்னு நினைச்சுட்டு தான் படுத்தேன். காலையில எழும்பவும் மெர்லினோட சாட்சியை கேட்டனா, இல்ல நமக்கு வந்து எந்த த்ரோட் பெயின் வந்து ஒண்ணும் செய்யவே முடியாது, நம்மளுக்கு எந்த கோல்டும் வராது. நான் இதை ஸ்டார்டிங் நேற்று நைட்டு நினைச்சேன், ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி கரெக்டா அந்த சாட்சியை கேட்டு முடிக்கும் போது எனக்கு அப்படி நல்லா கிளியர் ஆயிடுச்சு. சூப்பர்க்கா. திருப்பி அப்படியே அந்த நம்ம எப்பவும் உள்ள திங்கிங் நமக்குள்ள அப்படியே டக்குனு வந்துருது. ஆனால் பிறகு நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் போது இல்ல நம்ம அவருக்கு பிள்ளைன்னு நினைக்கும் போது கரெக்டா வந்துருது. சூப்பர்க்கா. தேங்க்யூ.